மண் பரிசோதனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதில் பிஹெச் வந்து 7க்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். 7 தான் பெஸ்ட்டு நடுநிலை. தமிழ்நாடு சாயிலே இப்போ 8 ரேஞ்சுக்கு போயாச்சு. இதை எப்படி கீழே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி கார்பன் நிறைய கொடுக்கணும், கம்போஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணவங்க பார்க்க வேண்டியது இந்த ஈசின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈசின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கலாம், அல்லது அதுக்கு கீழே 0.09 இருக்கலாம், கீழே இருக்கணும். இப்போ இந்த ரிப்போர்ட் படி இது 0.2 இருக்குது, ஆல்மோஸ்ட் டபுள். 0.1ங்கிறது தான் பெஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அது என்ன சார் செய்யும் அப்படின்னா, நீங்கள் என்ன மரத்துக்கு கொடுக்குறீங்களோ மரங்களுக்கு எடுத்து கொடுக்கறது. கொடுத்தாலும் நமக்கு பசி இல்லைன்னா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா எப்படி சாப்பிடுவீங்க? அது மாதிரி நிலையை மாற்றி நல்ல ஹெல்த்தியாக வைக்கணும்னா ஈஸியும் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கம்போஸ்ட்டு கொடுக்கணும்.